இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இதுக்கு முன்னாடி நடந்துச்சு சரி, 6 பேர் பார்த்துட்டு போயிருக்காங்களே, இவங்க ஏன் ஒத்துக்கணும் முத்துவ? அண்ட் ரவீந்தர் ப்ரோ நீங்க சொன்னீங்களா ஒரு பாயிண்ட் போயிட்டு டைரக்டா வந்துட்டு அந்த ரோப்பை புடிங்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் பார்ட் ஆஃப் அந்த டாஸ்க் லெட்டர்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் அதை புடுங்கணும் அப்படின்ற அந்த ஒரு செக் பாயிண்ட் வைக்கும் போது ஆப்வியஸ்லி அததான் வந்து சொல்றேன். ஸ்டார்டிங் நீங்க அப்படியே சொல்லு சொல்லல. நீங்க இல்ல கரெக்ட். அதுதான் ம், லிவிங் ஏரியாவும் கூப்பிடுங்கன்றேன். எல்லாத்தையும் ம், சொல்லுங்க. எல்லாரும் பாய்ஸ் டீமே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும். அருண் ம். ஐயோ இல்ல நான் தான் உலகமகா நல்லவன் எல்லாம் கரெக்ட். ஆனா எனக்கு அப்படி தோணலன்னு சொல்லிட்டு புடுங்கணும் அவ்வளவுதான். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். எனக்கு நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. நான் எல்லாம் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். நான் புடுங்கினது தப்பா இருந்தா என்னை வந்து அவங்க கிட்ட என் காரணம் இதுதான். ஆனந்தி நீ எல்லாரையும் இப்ப வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரிப்பன்ல இருந்து எனக்கு ஒரு ரிப்பனை பிளக் பண்றதுக்கு. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க இல்ல ஸ்ட்ரைட்டா போயிட்டு அதை பண்ண வேண்டியதுதான். ஆனா வந்து ஒரு ஒரு கேரக்டரா வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது தோணுது அவங்க நான் பண்ணட்டுமா, இது அவங்க தோணுது நான் பண்ணட்டுமா இப்படித்தான் அப்படின்னு. அவங்க அவங்க இப்படித்தான் எனக்கு மஞ்சரி வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்றாங்க. அதை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆனா அவங்களும் இந்த டாஸ்க் விஷயத்துல ஒத்து போறதுதான் எனக்கு ரொம்ப ஏன்னா அவங்களால சிங்கிள் விமனா ஃபைட் பண்ண முடியல. அவங்க இல்ல வந்து இன்னொன்னு சார், இப்போ ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாங்க சார். மெஜாரிட்டி ஓட்டிங் போது என்ன ஆகுதுன்னா வந்து நியூ கம்மர்ஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சோ நமக்கு சான்ஸ் கிடைக்கணும்னா இவங்களுக்கு சிவா இப்ப சிவா நீங்க கரெக்டா ஐயா சிவா ஒரு நிமிஷம் அவர் பேசி முடிச்சிட்டோம், அடுத்து பேசுங்க. சொல்லுங்க பிரதர். இல்ல ஆப்வியஸ்லி வந்து அந்த வந்து ஓட்டிங்ன்ற ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்றதுனால இவங்க எல்லாம் ஜெல்லா இருக்க எல்லாரும் வந்து ஒரு பர்சனை வந்து அக்ரி பண்ணி அதோட ஓட்டிங் வந்து அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கும்போது நியூ கமர்ஸ்னாலே அந்த கேம்குள்ள வந்து விளையாட முடியாது. வேணா சண்டை போடலாம், நீ பண்றது தப்பு 100% அப்படின்னு. மத்தபடி அதை தாண்டி 100% சார் சொல்லுங்க சார். இல்ல ஓகே சார். இல்ல அதை தாண்டி வந்து அவங்கனாலே வந்து பெரிய லெவல்ல இப்ப ரியான் நீங்க சொன்னீங்க ஆப்வியஸா கேர்ள்ஸ் டீம்ல வந்து யாருக்கு என்னென்ன ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இப்ப ஜாக்லின்ட்டையும் சௌந்தர்யாட்டையும் நல்லா ஜெல் ஆயிட்டாப்ல. இப்போ பாய்ஸ் டீமை பொறுத்த மட்டும் பாய்ஸ் டீம்லயும் வந்து யாருக்கிட்டையுமே வந்து ஒரு கர்ஜி காட்டாம எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாய்ஸ் டீம்ல வந்து டிசிஷன் எடுக்கிறது விஷால்னா அவருடைய என்எஃபியுமே வந்து நான் விஷாலுக்கு கொடுக்குறேன்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாப்புல. ஸோ விஷாலை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டாலே ஓவராலா பாய்ஸ் டீம் வந்து கைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அங்க போயிட்டு இருக்குதுன்றதுனால நியூ கமர்ஸ் அந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து பெரிய வாய்ப்புன்றது யாருமே கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட் பிரதர். ஃபர்ஸ்ட் விஷயம் 100% நீங்க சொன்னது உண்மை. ரெண்டாவது நீங்க இப்போ ஒன்று சொல்றீங்களே பாய்ஸ் டீம் இப்படி இருந்துட்டு போதும் பிரதர். அங்க 2 காயின் தான். இங்க இருந்து 30 நாள் கழிச்சு ஒருத்தன் பார்த்துட்டு போறான்னா அங்க 3 காயின் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஒன்னு விஷால், இன்னொன்னு தீபக், இன்னொன்னு முத்து. இவங்க 3 பேரை ஒரு பாய்ஸ் டீம் உள்ள போறவன் இவங்க 3 பேரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு 30 நாள் கழிச்சு ஒருத்தன் உள்ள போறான்னா அவன் இதை மட்டும் தான் திங்க் பண்ணோம். ஆனா கேர்ள்ஸ் டீம் என்ன தெரியுமா திங்க் பண்ணோம், இங்க யோசிக்கிறதவன் யாரு, அதை வந்து ஒருத்தன் காயின் பண்றவன் யாரு, அதை வெளியில எக்ஸிக்யூட் பண்றவன் யாரு, இதெல்லாம் நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சா. அப்ப நம்ம என்ன மாதிரியான கேம் ஸ்ட்ராட்டஜியோட 30 நாளுக்கு முன்னாடி உள்ள வந்தவங்களுக்கு இந்த களமோ இந்த கேமோ இந்த பேட்டர்னோ தெரியாதவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்றதுல கூட எனக்கு தப்பு தோணல. ஆனா 30 நாள் கேம் ஷோ வந்து இவனை டீகோட் பண்ணி இவனை கிராக் பண்ணி ஓரமா உட்கார வைக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொன்னா அதுதான் தப்பு. சார் ஒரே ஒரு விஷயம், இதுல இவங்க 6 பேருமே வந்து பிக் பாஸ் ஷோவை பார்த்துட்டு போனாங்களான்றது இன்னும் வந்து பெரிய கொஸ்டின் மார்க் சார், சீரியஸ்லி. ஏன்னா வர்ஷினி வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க நான் பிக் பாஸ் ஷோவே நான் பார்க்கலன்னு. ராணா வந்து உள்ளுக்குள்ள வந்து என்னமோ மாதிரி உளறிட்டு இருக்காப்ல, நான் பிக் பாஸ் ஷோ வந்து 24/7 பார்த்துட்டு இருந்தேன்னு. அவர் சொன்ன விஷயம் எல்லாமே கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பிக் பாஸ் ஷோ எல்லாம் அதாவது சார் பக்கத்துல இருந்த எல்லாரையும் வந்து நீங்க உள்ள போறீங்களான்னு அமுச்சு விட்ட மாதிரி இவிபிக்கு செட்டுக்கு வந்து யாராச்சும் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்கல்ல, சினிமா தியேட்டருக்கு வந்துட்டு இருந்தாங்க ஒரு டிக்கெட் இருக்கு நீங்க போறீங்களா இருந்தாங்க ஒரு பாஸ் அப்படி பொதுவா சொல்லாதீங்க பாஸ், என்னை அப்படி கூப்பிடல பாஸ். நான் 3 சீசனா ரிவ்யூ பண்ணிட்டு அந்த ரிவ்யூவையும் பார்த்துட்டு தான் உள்ள கிரிக்கெட்ல போன தட் இஸ் ஒன் ஆஃப் தி பாராமீட்டர் ஆர் கிரைட்டீரியா. மறந்துட்டீங்க நீங்க செல்வா, அவங்களால அவங்க வந்து கேமை ப்ராப்பரா கிராக் பண்ணி ஆடலாமே. குட்டி ரவி சார் அவங்க. டேய் ஐயோ இதை கேட்கும் போது ஆக்சுவலா என்னன்னா அவங்க வந்து இந்த சீசன்ல மத்த கண்டஸ்டன்ஸ் எப்படி பிடிச்சாங்கன்றல நீங்க பொதுப்படையா என்னையும் சேர்த்துறாதீங்க. நான் ஒரு 3 சீசனா வலை போட்டு என்ன தேடிட்டு இருக்காங்க. நான் இந்த சீசன் தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா விஷயம் என்னன்னா உள்ள போய் கேம் முனைப்புல ஒரு விஷயம் நான் பாக்குறது பர்சனலா பாக்குறது, ஆர்டிஸ்டோடைய
ஜீன்ல கலந்திருக்கு போல் இருக்கு, அடுத்தவங்களுக்கு கெட்டவனா தெரிஞ்சிடவே கூடாதுன்னு. அதனால அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க எடுக்கிற சிரமம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த இமேஜ் ஃபாலோ ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எடுத்துக்கிற சிரமம், அந்த சிரமம் இந்த கேமோடைய புரிதலையே உடைச்சிருச்சு. இப்போ மஞ்சிலியால ஓரளவுக்கு ஒரு காமன் மேன் மாதிரி திங்க் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த ஆக்டிங் இந்த கருத்தை எடுத்து வைக்கலாம். மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ரெப்புடேஷன் மேட்டர்ஸு, வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடும்ன்றது தெரிய, அதோட ஒரு பாயிண்ட். இது மாதிரி விமர்சனங்களுக்கான பயம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கு. அதனால இந்த டிப்ளமசின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இப்ப நீங்க இந்த இந்த டாஸ்க்ல கடிதம் எழுதுற டாஸ்க்ல எழுதுற அந்த விஷயங்கள்ல கூட அவங்க யாரும் ஒன்றும் உடைச்செல்லாம் எழுதல, சும்மா சர்க்காசமும் கலாய்க்கிறதும் தான் இருந்ததே தவிர, நீ இந்த கேமை ஸ்பாயில் பண்ற முத்து, நீ இந்த கேம்ல உன் விளையாட்டோடைய திறமையில அடுத்தவங்க யாரும் கோப்பை வாங்கலாம், அதுதான் கேம்னு கேட்டா சொல்லுவ. ஆனா அது இல்ல கேமு, எங்களை விளையாடுற விடுற, அதாவது எங்களை இண்டிவிஜுவலா எங்களுக்கான திறமைய காமிக்க விடுறதுக்கான ஒரு விஷயம் நீ காமிக்க. அது வந்து ரஞ்சித் அழகா எழுதினார் ஆக்சுவலா. எழுதுன எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய உடன்பாடு இருந்தது. ரஞ்சித் எழுதுனது வந்து எனக்கு இப்ப ஒருத்தர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு கனவுகளோட வந்திருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப அதி புத்திசாலித்தனமா தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க தெரியும்ன்றதுனால அவன் மட்டுமே திறமைசாலின்னு சொல்லக்கூடாது. அவனை தாண்டி ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த வாய்ப்போட களம். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு இப்ப எடுக்கிற டாஸ்க்ல முத்து வேண்டாம், வேற யாராச்சும் 2 பேர் போய் ஆகலாம் அப்படின்னு அவங்க யாராச்சும் ஒருத்தனுக்காவது தோணுதா? அவங்களுக்கு தேவையான இந்த விஷயங்களை முத்துவை முன்னிறுத்தி வைக்கிறதுனாலதான் முத்துவும் அதை சான்ஸா எடுக்கிறான். இப்போ இல்ல இப்போ அந்த சான்ஸ் எடுத்துக்கிறது பிரச்சனை இல்ல ரவி ப்ரோ. பட் சில நேரங்கள்ல வேற ஒருத்தவங்களுக்காக இப்போ இந்த டாஸ்க் விட்டுருங்க. ஒரு கேம்னு வரும்போது யாராவது ஒருத்தர் எப்படி இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி சீக் பண்ணி விளையாட ட்ரை பண்ணுவாங்க. சில நேரத்துல முத்து கிட்ட கொடுத்துறாங்க, திஸ் ஆல் ஃபைன். பட் இதை தாண்டி இந்த டாஸ்க்கு வெளியில நடக்கிற சில சூழல்கள்ல அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம அசஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம்ல தேவையில்லாம இன்னொருத்தவங்க பண்ற தப்புக்கு முத்து வந்துட்டு வக்கீலா ஆஜராகி அவர் வந்துட்டு தேவையில்லாம அவரோட பேரை ரெப்புடேஷனும் கம்மி பண்ணிக்கிறாருல. இப்போ அங்க வந்துட்டு இப்ப தீபக் ஸ்கோர் பண்ணிடுவாருன்றதுக்காக தீபக்கோட விஷயத்த இவர் போய் தலையிட்டு அந்த பேருக்கு எடுத்துக்கிறாருல. ஆல்ரெடி தீபக்கு அங்க பெரிய கெட்ட பேர் தான் இருக்கு. இல்லடா, இன்னைக்கு கூட ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் பேசியிருக்காரு. பிரதர் சொல்லி முடிச்சிட்டோம், ரவீந்திர பிரதர் சொல்லி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா நீங்க அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா ஏரியால பெரிய கையில ஃபார்ம் ஆன மாதிரி திரும்ப எல்லாம் முத்து முத்து முத்துன்னு சொல்லியாச்சு. அதனால ஒரு ஏரியால பெரிய ஆள் தான் 10 பஞ்சாயத்து வரதான் செய்யும். 10 விஷயங்கள் நம்ம போகும்போது பாக்குறதெல்லாம் நம்ம பதில் அதுக்கு சொன்னாதான் நம்ம கருத்து இருந்தாதான். இப்ப இது கிட்டத்தட்ட அந்த எஜமான் நெப்போலியன் மாதிரி ஆயிப்போச்சு. கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ள, இதா இருந்தான்ற மாதிரி அவன் எல்லா இடத்துலயும் அவனோட பங்களிப்பை வந்து எதிர்பார்ப்ப அவனே கிரியேட் பண்ணி அது அப்படி இவன் புத்தாலின்றதை தாண்டி இப்ப அடுத்தவன் மக்கள்ன்றது ரிஜிஸ்டர் ஆகிற கேட்டகரிக்கு பால் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதை ஒருத்தங்க ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வை வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி அடிச்சு பண்ணதான். இப்ப போனவங்களும் முத்துக்கு அகைன்ஸ்டா பேசினா நமக்கு வந்து முத்துவோடைய ஆர்மி சைட்ல இருந்து அடி வாங்கும், இல்ல முத்துவோடைய கருத்துக்கு முரண்பா அதை எடுத்து வைக்கிற. இப்ப நீங்க எக்ஸாக்டா முத்து மாதிரியே பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் உள்ள ஒரு ஆளை தான் உள்ள அனுப்பிடலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. உள்ள போன ஒருத்தன் அவன் திறமையை காமிக்கணும் அப்படின்னா சில இடத்துல அடி வாங்கணும். முத்து அடி வாங்கினான்ல, அது மாதிரி முத்து கிட்ட போய் ஐ மீன் விளையாடி ஜெயிக்கிறதுக்காக சில அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். இங்க அதுக்கு தயாராகாததுனாலதான் கேம் டிப்ளமேட்டிக்காவே போயிட்டு இருக்கு. இப்ப தீபக் வந்து ஒரு தவறு பண்றாரு, விஷால் அந்த தவறை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்றதுனாலதான் அது டீமா இருக்கு. அருண் வந்து ரஞ்சித் சாரை வந்து நல்லா தெரியும், இவரை மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து 30-40 நாள் நம்ம டிராவல் பண்ண நமக்கு ஒரு ஓட்டு பேங்க் வந்து ஓட்டுக்கு எப்பவுமே முக்கியம் அப்படின்னு ஜெஃப்ரி இவனை சத்யாவை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கானுங்க உள்ளுக்குள்ள. ஏன்னா இவனுங்கெல்லாம் கன்ஃபார்மா ஒரு கேமை விளையாடுறதுக்கு டைம் ஆகும்னு அசஸ் பண்றானுங்களா இவனுங்க. இதை கிராக் பண்ணுமா இல்லையா? ஒருத்தவங்க உள்ள போயிட்டு அந்த கேமை கிராக் பண்ணணும்ல, அதை கிராக் பண்றதுக்கு ஆப்போசிஷன் சைட்ல இருந்து இன்னொரு வேவ் ஃபார்ம் ஆகணும். இது என்னன்னா இந்த ஒரு இடத்துலதான் எல்லாமே வந்து சர்க்கிள் டவுன் ஆகி ஒரே பேரை திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி ஆகி இப்போ வந்து கேர்ள்ஸ் சைட்ல இப்ப இந்த கேம் பெரிய ஃபிளா வந்து இந்த ஜெண்டர் பேஸ்டு கேமா மாறிடுச்சு. இதுல கேர்ள்ஸும் வந்து பாதி நேரம்
பாய் சொல்றத கேட்கறது தான் கேம்ன்ற மாதிரி மாறிட்டாங்க. பாய் சொல்றத கேட்கக்கூடாதுன்னு தான் கேம்னு எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் கேம் மாறும். சார் ஆக்சுவலா எஸ் சார். இததான் சார் நான் செகண்ட் வீக்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். பாய்ஸ் போடுற ரூல்ஸ் அது நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. பிக் பாஸ் போடுற ரூல்ஸ் தான் கேட்டு நீங்க நடந்துக்கோங்கன்ட்டு. அதுக்கு கீழே வந்து எல்லாம் கடிக்கிறாங்க. அது எப்படி ரூல்ஸ் மீற முடியும்? சார் ஆக்சுவலா நீங்க ஒரு பாயிண்ட் தெளிவா சொன்னீங்க, அதனாலதான் இன்டரப்ட் பண்ணேன் சார். என்னன்னா ரவீந்திர சார், இப்போ லைக் நீங்க கரெக்டா சொன்னீங்க, மஞ்சரி வந்து சூப்பரா விளையாடுறாங்க, ஆனாலும் அது ஏன் அவங்கள வந்து பெரிய ரெகக்னேஷன் இன்னும் இப்போ வரைக்கும் கிடைக்கல சார். ஏன்னா இந்த வயலுக்கு உள்ள போறாங்க, அவங்க ஒப்பீனியனை ஸ்ட்ராங்கா வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். இப்ப எந்த சீசன்லயும் 6 வைல்ட் கார்டு வந்து உள்ள போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா மிச்சம் இருக்க கண்டஸ்டன்ட் போரிங்கா இருக்கு, ஷோ வந்து போரிங்கா இருக்குன்னு தான் இப்போ 6 பேர் உள்ள போறாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க, இந்த மாதிரி மஞ்சரி நல்லா விளையாடுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா லைக் அந்த மஞ்சரியும் நல்லா விளையாண்டாலும் இப்போ ஒரு வீக்கெண்ட் எபிசோட் வந்தா அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரியா வந்து ஃபர்ஸ்ட் வீக் நல்லாவே கொஞ்சம் ப்ரோமோல எல்லாம் வந்தாங்க. இப்போ வந்து அவங்க அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஜெஃப்ரி கொஸ்டின் பண்ண அப்புறம் போன வீக் காணாம போயிட்டாங்கல்ல. இப்போ வந்து நான் என்ன கேக்குறேன்னா, ஏற்கனவே ஒரு 30 நாள் 40 நாள் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்போ வந்த வைல்ட் கார்டு கண்டிஷன் ஓட்டிங்ல கூட லாஸ்ட்ல இருக்காங்கல்ல சார். இப்போ ஆப்வியஸ்லி அப்ப எப்படி சார் அவங்களால வந்து நல்ல ஒரு கேம் விளையாட முடியும்? ஏன்னா வந்து புதுசா வராங்க, யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க, அவங்களோட இம்பாக்ட் எப்படி? ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் முதல்லயே சொன்ன, இவங்கள சொல்றதா இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்க உள்ள போகும்போது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா. அப்பவே நம்ம ஆக்சுவலா அன்னைக்கு பேசலாம், இந்த வீடு ஒண்ணு செய்யாது இப்ப தெரியாது, நல்லா பேசுறதெல்லாம் எல்லாம் உள்ள வந்த வேகத்துல ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்த வேகத்துல ஒண்ணு பண்ணா அந்த வீடு ஒண்ணு திருப்பி செய்யும்ன்றது தெரியாம அந்த அதிர்வலைகள்ல பேசுற ரியாவை வந்து அப்படி 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 உட்கார வச்சுட்டாங்க. அப்படி உட்காரு, இங்க எல்லாம் ஓட்டு தான், அப்புறம் நீயே ஒரு 4 தடவை அழுக வேண்டியது வரும், இது எல்லாத்துக்கும் மேல நீ பயங்கர கான்பிடென்ட்டா பேசுவல அப்படின்னு. இது எல்லாமே ஒண்ணு மாத்தி ஒண்ணு. அப்புறம் எல்லாத்துலயும் தர்க்கம் பண்ணி பேசி ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு அங்க போனோன்னு அது ஒண்ணு காட்டும். அதனாலதான் ரியாவோட கான்பிடன்ஸ். ஆனா நம்ம வந்து சென்ஸோட பேசுறோம், நம்ம தாட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, இன்டென்ஷன் வந்து நம்மளோட அட்டாக்கிங் பாயிண்ட்ல எங்க இருக்கு அப்படின்றது, இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணோம்னா வரும். ஐ மீன் என்ன சொல்றது, இந்த கேமை வந்து முனைப்பா கொண்டு போக முடியும். கேர்ள்ஸ் சைட்ல இருக்கிற பிகஸ்ட் வீக்னஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஷிதாவை எடுத்துப்போம். இவங்க வந்து ஆனந்தி வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணி நம்ம இந்த வாரம் எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சதே ஒரு பெரிய ரிஸ்க். அதனால நாம வந்து ரியாவை எப்படியாவது அந்த வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பண்ணும் பொழுது மஞ்சரி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னா அதை அந்த டீமே வெளியில வந்து இவ எப்படியாவது ஆனந்தியோட புருஷனை பிடிக்க பாக்குறா, அதனாலதான் நான் இங்க இருந்து அங்க தப்பிச்சேன் அப்படின்னு. இப்ப இதுங்கெல்லாம் மறந்துருச்சுங்க, இதுங்கெல்லாம் ஒரு டீம்னு. என்ன யோசிக்கணும்னா, நம்மள யார் எப்படின்னு யோசிக்கிறது. இப்ப நம்மள அங்க போற ஒரு ஆள் வந்து நாமினேஷன் இல்லாத ஆள் அனுப்புவோம் அப்படின்னா, இங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நம்ம ஒரு கேம் இன்வால்மெண்ட்ல அந்த இன்வால்மெண்ட்ல இருக்கிறது ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் திங்க் பண்றதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, இப்ப மஞ்சரி மாதிரியான ஒரு பர்சன் ஏன் எல்லாரும் மூளை கழுவு விட்டுருச்சு, என்னை ஏன் மூளையை கழுவுனீங்கன்னு அன்ஷிதா அதை பிடிச்சிருச்சு. அந்த வார்த்தையை ஏன் சொல்ற, அந்த வார்த்தையை ஏன் சொல்ற, அதை சொல்லாத அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட போய் அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து ஆனந்தியோட இடத்த எடுத்துக்க பாக்குது, ஆனந்தி கிட்டே போய் சொல்றாங்க அது வந்து ஒண்ணு. இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க முத்துக்குமரன் மாதிரி அங்க ஒரு மைண்ட் செட், ஓ இவங்க 2-3 பேர்கிட்ட மட்டும்தான் இது இருக்கு அப்படின்னும் போது, ஆக்சுவலா இன்னைக்கு கேம் வந்து ஒரு 3 கதை எழுதுற கேம். நாமினேஷன்ல மஞ்சரி இருக்காங்க, ஜாக்லினும் ஆனந்தியும் போறாங்க. நீங்க என்ன மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருப்பீங்க, ஆனந்தி நல்லா கேம் விளையாண்டுருவாங்க அப்படின்ற மைண்டோட ஃபிக்ஸ்ல தான் போறீங்க. இந்த கேம்க்கு இன்னாரு சரியா இருக்கும்னு ஒருத்தங்களை சூஸ் பண்ணி கேமை உள்ள கூட்டு போறதுக்கே இன்னும் அங்க வந்து கனெக்ட் வரல. இதை தாண்டி அடுத்ததுதான் நீங்க ஒரு ஐடியா யோசிக்கணும். அங்க கைஸ் டீம்ல வந்து ஸ்ட்ராங்கா 2-3 விஷயமா இருக்கக்கூடிய ஆட்களை வந்து உடைக்கணும்னா அதுக்கு திங்க் பண்ணணும். ரெண்டாவது, நமக்கு பவர் இல்லை, நம்ம வந்து அவங்கள நம்பிதான் இருக்கோம், நம்மள அந்த சார்ந்துதான் இருக்கோம், இந்த கோட்டை தாண்டினாதான் நமக்கு வாழ்க்கையே இருக்கு, நம்மளால இந்த கேமை விளையாடணும்னா இந்த கோட்டை தாண்டி நம்ம நிரூபிக்கணும். இந்தபடி இந்த கோட்டை வந்து எல்ஓசி மாதிரி வேற ஆங்கிள் திங்க் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் இவங்களுக்கு வந்து இந்த கேமே வந்து ஒரு பெரிய ப்ரெஷரா மாறிடுச்சு.
அதாவது இந்த கோட்டை தாண்டறது தான் கேமு, இந்த ஹோல் சீசன் இந்த கோட்டை தாண்டறது தான் கேம்ன்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. ரவீந்தர் சார் ஒரே ஒரு விஷயம், இப்போ இந்த ஆனா லைக் இந்த மாதிரி இப்போ கம்பேர்டு வித் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸா நம்ம ரொம்ப ஏர்லியா ஜட்ஜ் பண்ணி நல்லா விளையாடுற பிளேயர்ஸ், ஆனா இப்போ மஞ்சரி நல்லா விளையாடுறாங்க, அவங்க ஓட்டிங்ல கடைசியில இருக்காங்க. ஆனா வீட்டுல 30 நாள் இருந்து இப்போ அருணும் இல்ல நிறைய பேர் வந்து இனிஷியலா கெட்ட பேர் இருந்தாலும் அவங்களுக்கு போக போக அவங்க அந்த கேமை புரிஞ்சுட்டு இப்ப நல்ல பேர் ஓரளவு பாசிட்டிவா வருது இல்ல. அப்ப வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை வந்து இப்ப எவிக்ட் பண்றது எப்படி சார்? உள்ள போயிட்டு 10 நாள்ல அவங்களுக்கு செட் ஆகுறது வந்து அது அது வந்து எப்படி ஒரு தப்பான விஷயம் இல்ல சார். இப்ப டைம் மூலமா தான் நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்து இப்போ மாறிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்ஷிதா மாறி இருக்காங்க, இப்போ இவரோட கேம் கூட இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல. சோ அது 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 என்ன சார், அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வெயிட் பண்ணாங்கன்னு தெரியும், இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். சாரி சார். ஏன் சிவா நீங்க இப்படி ஒரு ஆக்சுவலா இதுக்கு வந்து ரவி 2 சார் விதமா பதில் சொல்லிடுறேன். ரவி சார் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சார். நீங்க இப்ப சொல்லுங்க, ஏயா டைம் கொடுக்கறதுதான் முக்கியம்னா, ஏயா ஒழுங்கா ஒரு ஃபர்ஸ்ட் வார விளையாண்டதே எங்க தலைவன் தான், அவரை ஏயா டைம் கொடுக்காம வெளியில அமிச்சாங்க? இல்ல நான் இன்னும் நீங்க எனக்கு ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். டைம் கொடுத்தாதான் சௌந்தர்யா, டைம் கொடுக்கலன்னா முத வாரத்திலே போயிருப்பாங்களே. அதுக்கு நான் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். தாய் உள்ளத்தோட அனுப்பிச்சு விட்டாங்க. நான் இங்க ஒண்ணு ஆட் இல்ல பண்ணிக்கிறேன். இது இந்த பிபி இல்ல இந்த சீசனோட பிபி டீமோட ஃபெயிலியர் சார். அது வைல்ட் கார்டு நான் ஒண்ணு ஆட் கண்டஸ்டன்ட் பண்ணிக்கிறேன். சரண் சரண் இருங்க, ரவி 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 ப்ரோ இதை சார் ஆட் ஒண்ணு பண்ண ஆட் போறாராம். பண்ணுவாராம். சொல்லுங்க இருங்க. சொல்லுங்க. நான் அயோக்கிய பயலுகளா, வைல்ட் கார்டுல போனா 15 நாள் இருக்கலாம்னு தெரிஞ்சிருந்தா நான் வைல்ட் கார்ட்லயே வந்திருப்பேனடா. என்ன ஏன்டா முதல்ல அமிச்சிங்க? அதுலயும் இந்த ஷோக்கே முதல் ஆளா ஏன்டா அமிச்சிங்க? இது எனக்கே நான் என்னைய கேட்டுக்கிற கேள்வி. முத நாள் எலிமினேட் ஆன சாச்சனா 3வது நாள் உள்ள வருது. என்ன சார் இதெல்லாம்? அது எனக்கு இப்ப இவர் கேட்டதுல எனக்கு இருக்கிற நானே கான்ல தான் இருக்கேன். நல்ல பிளேயரை வந்து வைல்ட் கார்டுல இருக்கிறவங்க வந்து சார் அவங்க ஆக்சுவலா நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க வந்து வைல்ட் கார்டை 15 டேஸ்க்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு இருக்கிற அந்த ஆப்ஷனுக்கு எப்போ வந்தாங்களோ, நீங்க இப்போ வந்து அவங்களுக்கு நீங்க வந்து டைம் வந்து ஒரு கன்சர்னா, அதாவது முதல்ல ஒரு 2-3 வாரம் சான்ஸ் கிடைக்கலையா, கிடைச்சதுனால தானே அவங்கள வந்து இப்போ இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல நேம்ல டிராவல் ஆக முடியுது. அப்படி நீங்க வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அதை விட பெரிய பவர்ஃபுல்லான பாயிண்ட் என்னன்னா, அந்த கேமே 30 நாள் பார்க்க வச்சது. அந்த கேம் அது இவங்க பார்த்தாங்களா இல்லையான்லாம் 2வது கேள்வி. ஆனா அந்த கேமே பார்க்க வைக்கிற அளவுக்கு இருக்கிற பவர் கிடைச்சவங்க வந்த முதல் நாள்லாம் சரி வேணா விடுங்க, வயிற்றுல பேசுன மாதிரி இருக்கும். இல்ல பரவாயில்ல ரவி ப்ரோ சொல்லிடுங்க. என்னை அனுப்புன காண்டுக்கும் 2வது இந்த வைல்ட் கார்டா உள்ள போனதுக்கும் ஐயா பிரேக் ஆயிடுச்சுங்க. இருக்கணும்னு சொல்ல வைக்கலன்னா அப்புறம் நான் என்னடா வைல்ட் கார்டுன்ற மாதிரி போவேன். இல்ல நான்லாம் என்னன்னா ஒரு நிமிஷம் சிவசக்தி அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிவசக்தி அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, சாரி. இல்ல நான் வந்து இப்போ இப்படி ஒரு வைல்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது வெளியில இருந்து போகும்போதே முத்து தான் பெஸ்ட், இவர் தான் பெஸ்ட், அவங்க தான் பெஸ்ட், சௌந்தர்யா தான் இப்படின்லாம் ஒரு நாய்ஸ்ல போகும்போது நார்மலாவே போனோன்னே இந்த இடத்துல நம்ம நேமை கிரியேட் பண்ணோம்னா டக்குன்னு நம்ம ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்ற எண்ணத்தோட போனோம். என்ன மாதிரி அடியெல்லாம் வாங்கினவன் திருப்பி உள்ள போனோம்னா முதல் நாளே போய் பண்ற சேட்டையில முதல்ல இவன் இருக்கணும் இல்லை நாங்க இருக்கணும்னு பந்த் பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணலன்னா நம்ம திருப்பி போறதுல அர்த்தமே இல்லை. அது என்னமோ கரெக்ட் தான் சார். ஆனா லைக் எனக்கு பர்சனலா தெரியும், நான் அது சொல்ல வேணாம்னு நினைச்சேன். இப்ப உள்ள போன வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ல எனக்கு ஒருத்தவங்க பர்சனலா தெரியும். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஒரு 1 வீக் முன்னாடியே இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு 1 வீக் டைம் ஆஃப் ஸ்பேன்லயே டக்கு 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 டக்குன்னு எல்லாம் முடிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க நானே கேட்டேன், அவங்க உள்ள போக முன்னாடியே எனக்கு தெரியும் அவங்க உள்ள போறாங்க. நான் கேட்டேன், கேம் பிளான் எல்லாம் போட்டியா அப்படின்னு கேட்டேன். இது இந்த ஆர்கியூமெண்ட்னால நான் சொல்றேன், நான் வாண்டடா சொல்லணும்ல. என்னன்னா லைக் நம்ம சொன்னோம்ல வைல்ட் கார்ட்னா நல்ல கேம் பிளான் பண்ணலாம் இது. நான் போய் அவங்க கிட்ட கேட்கறேன், இந்த மாதிரி ஏன் நீங்க பிளான் போட்டீங்களான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க என்கிட்ட, உள்ள போயிட்டு நான் பாத்துக்கிறேன் என்ன கேமோ. அது தாண்டி வந்து நான் வந்து இப்படிதான் சொன்னாங்க. அந்த 1 வீக் ரொம்ப ஹெக்டிக்கா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும், மெடிக்கல் செக்அப் இருந்தது. மெடிக்கல் செக்அப் தாண்டி அவங்களோட பர்ச்சேசிங் இப்படியே போயிடுச்சு அந்த 1 வீக். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் இருந்தது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள போறோமா இல்லையானு அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால சொல்றேன். பிரதர் அது ராணுவ இல்லையே. இல்ல அவரு டீம்னார்ல ராணுவ ஏதோ ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் ஆனா நினைக்கிறேன். அவர் சிவசக்தி மட்டும் சொல்லிடாதீங்க. சப்போர்ட் பண்ணி அந்த ட்வீட்டும் போட்டுறாதீங்க, பிஆர் தான் ஆக்கிடுவாங்க அப்புறம்.
சரி ரவீந்திர ப்ரோ, ஒரு டப்புடு ஒரு கேள்வி குயிக்கா. என்ன நீங்க வைல்ட் கார்டா போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா ஆஃப்டர் 50 days? இதுக்கப்புறம் அவங்க சீசனுக்கு அவங்களே கண்டினியூ பண்றாங்களா இல்ல 50 நாள் மூடுறதா ஏதாவது பேச்சு வருதான்னு பாரு. முதல் முறையா சீசன் 8 50 daysல க்ளோஸ் பண்ணணும் ஏதாவது கான்செப்ட் வருதான்னு பாரு. இந்த சீசனுக்கும் அல்டிமேட் வருமோ சார்? இந்த சீசனே அல்டிமேட்டா தான் பாஸ் போயிட்டு இருக்கு. சார் ஒருவேளை மெகா சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுனால ஒரு ஒரு சிம்பிளா ஒரு மணி நேரத்துல முடிய வேண்டிய சீனை ஒரு வாரம் ட்ராக் பண்றாங்களோ மெகா சீரியல்? இல்ல இந்த எபிசோடு 106 நாள் முடிவு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால எபிசோடு 106வது நாள்ல தான் முடியும். அந்த கான்செப்ட்லயே போய் இல்ல ரவீந்திர ப்ரோ அவர் கேக்குறது அது கிடையாது. ஒரு 30 செகண்ட் டாஸ்க 3 நாளா இழுத்தாங்கல்ல. இப்போ ஒரு சீரியல்ல ஒரு வாரத்துல வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு படிக்கட்டு இறங்கி வர சீனையே வந்துட்டு 3 நாளைக்கு எடுப்பாங்களே, அந்த மாதிரி கேக்குறீங்களா பாஸ்? ஆமாமா அதேதான். அதுதான் இவங்களை பொறுத்த மட்டும் சுவாரஸ்யம் நினைச்சிட்டு இருக்காங்களோ? ஏன்னா இவங்க எல்லாம் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரண் கீழே நிறைய பேர் குறுக்குல வந்து பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸுங்கய்யா, கல்லை எடுத்து எறியறாங்க எங்க மேல. லதாமாலாம் டென்ஷன் ஆகி கையை முறுக்கிட்டு எமோஜி போடுறாங்க. நானே ஒரு செகண்ட்ல என்னடா அமைதியா இருந்த எங்க லதாமாவை இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு பாக்குறேன். ஐயா 3 பேர் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லதா அண்ட் ஐஸ்வர்யா பட் அதுக்கு முன்னாடி BB8 நினைக்கிறேன்ல. BB8 ஐஸ்வர்யா பேசிக்கிட்டான். ஹலோ சார், உங்கள்கிட்ட எனக்கு 2 கொஸ்டின். நீங்க வந்து ஒரு 2-3 ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தீங்க இது மாதிரி டாப் 5ல வந்து தர்ஷினி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த 2 வாரம் இதுல இப்ப உங்களோட இது எப்படி இருக்கு? தர்ஷினி இருப்பாங்களா டாப் 5ல? இன்னொன்னு இன்னும் 6 வாரத்துல தர்ஷிகா சாரி தர்ஷிகா கரெக்டா, சாரி. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து, நேத்திக்கு வந்து ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா ஒரு மார்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஆக்சுவலா அது வந்து எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருந்தது. அது இது பண்றச்சு ஒருத்தங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசி அத மாதிரி பண்ணி, அதுல வந்து அன்ஷிதாவும் அதுல சிரிச்சிருந்தா, ரஞ்சித் சாரும் சிரிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா. அது கரெக்டா தப்பா அது வந்து சொல்லுங்க. ரிவர்ஸ்ல இருந்து போலாம். அது ரொம்ப தப்புங்க ஆக்சுவலா. அது சம்டைம்ஸ் வந்து கேமுக்காக ஓவர் டூ பண்ணுறோன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அது வெளியில் என்ன பெர்ஸ்பெக்டிவில் ரீச் ஆகுன்ற அந்த தாட் இல்லாமல் ஒரு வேலை பண்ணும்போது இட் ஹர்ட்ஸு. பட் ஒன் வே ஆர் அதர் அவங்க அதை பாதர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கேமே வந்து இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட்டே இன்னொருத்தங்க வந்து அவங்க எதிர்பார்க்கறது நீங்கள் ஹர்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஹர்ட் ஆகணும், அதை நாங்கள் கவரேஜ் பண்ணோன்றது தான் இந்த கேமே. ஸோ அதனால் அது வந்து ஒன்று பிஹேவியரலாகவே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுறது ஒன்று. இல்ல அது விஜிஎஸ் சார் கூட வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, நீ ஆல்ரெடி யாரையோ பண்ணிட்டு இருக்க, அது வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லி போன வாட்டி சொல்லியும் விஷால் இப்படி பண்ணாருனாக்கா அது எவ்வளவு பெரிய தப்பு. அது எனக்கு ரொம்ப நேத்து கஷ்டமா இருந்துச்சு அவர் பண்றச்சு. ஒரு விஷயத்த அலாரம் பண்றது வேற, வார்ன் பண்றது வேற. நீங்க வார்ன் பண்றத எப்படி வார்ன் பண்ணுமோ அப்படி வார்ன் பண்ணிருந்தீங்கன்னா அவனுக்கு அந்த தாட்ல வந்து எல்லா இடத்துலயும் இண்டிகேட் ஆக ஆரம்பிச்சிருவான். அவனை வந்து அலாரம் தான் பண்ணிட்டு போனாங்க. தம்பி வெளியில அது எவ்வளவு பெரிய இம்பாக்டை கொடுக்குதுன்னு உனக்கு தெரியலன்னு இவ்வளோ பகிரங்கமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை அவன் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க தெரிலன்னா அவன் லாஸ்ட் வந்து ஒரு சைடு பீப்புள், இன்னொரு சைடு வந்து ஹோஸ்ட்டும் அடுத்த தடவை இவ்வளோ சாஃப்டா இதை அணுகக்கூடாது, இதை கொஞ்சம் பெட் ஹார்ஷா அவர் வந்து அவருடைய பாயிண்டை எடுத்து வைக்கணுன்றது தான் என்னுடைய தாட்டு. இன்னொன்று தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. இப்போ இந்த 6 பேர் தர்ஷிகா இன்னும் ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் நாமினேட் ஆனாங்கன்னா 100% ஒரு 6-7 வாரம் கழிச்சு நிச்சயம் அதுக்கு மேலே ஒரு 10 ஒரு 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 12-13க்கு அப்புறம் அவங்களால சர்வை பண்ண முடியுமா? ஒரு 75-80 டேஸ்க்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறது வந்து காம்படிட்டிவ்னஸில் கண்டிப்பாக அவங்க வெளில வந்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அதை விட ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு டீம் உள்ள ஃபார்ம் ஆகுது, அந்த டீம் கொண்டு போயிடும். எஸ் தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. And then BB8 சொல்லுங்க BB8.
அதான் இப்ப என்னன்னா, இப்ப சார் இருக்கையில ஒரு பிராங்க் நடந்துச்சு. இப்ப அது முடிஞ்சுச்சு. எல்லா பேரும் கொஞ்சம் பேர் நார்மல் ஆனாங்க. கொஞ்சம் பேர் அத ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல ரொம்ப இதானது ஜாக்லின் மட்டும்தான். அவங்க தான் உள்ள போய் அழுதாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது கொஞ்ச நாள் அழுதாங்க. திருப்பி நேத்து அழுதாங்க. அதுக்கு நாளும் அந்த பிராங்க்ன்னு தெரியாமயே இந்த மாதிரி உடம்பு இது சௌந்தர்யா ஏதாவது சொன்னதுக்கு அழுதுட்டாங்க. இப்ப பிராங்க்ன்னு தெரியல. விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே பிராங்க்ன்னு தெரிய வந்தா இவங்க கண்டிப்பா அழுகிற மாதிரி தான் வரும். அழுகுறாங்களோ மத்த 6 பேருக்கு தெரியாது. அதுல 5 பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து. இவங்களுக்கு கண்டிப்பா என்ன இவ்வளவுதான் இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க கண்டிப்பா உடையதான் செய்வாங்க. இப்ப அப்பயும் அழுதா இப்ப எல்லா பேருமே இவங்க அழுதே இந்த இதை கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் வரும். இது அவங்க இப்ப அப்படி அழுதுட்டா இவங்க மேல இவங்க செய்யறது கரெக்டா? பிராங்க்ன்றதுக்காண்டி அவங்க செஞ்சது கரெக்டா? இல்ல இந்த பிராங்க் செஞ்சனாலே ராணுவுக்கு இவ்வளோ இது வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டாருன்னு எனக்கு தெரியல. அது அதான் எனக்கு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிருங்க. ஆக்சுவலா சார் இதை வந்து பிராங்குக்கு ஒரு பிளே மாதிரி தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணி அப்படி ஒரு பெரிய இதுவா பண்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டுங்க. அதனால பேட்சா சண்டை போடலான்றது தான் பிளே அவங்களுது. அதுல வந்து ராணவ் வந்து ரொம்ப டம்பா இருந்ததுல ராணவும் சத்யாவும் வச்சு அதை ஹைலைட் ஆக்கி இந்த இதை லவ் கண்டென்ட்ன்றது தான் இந்த ப்ராங்குக்கான மொத்த மைலேஜ் கண்டென்ட்டாகவும் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ராணாவோட இன்புட் வந்து எஃபர்ட் நல்லாவே தான் இருந்துச்சு. பட் நான் வந்து அதை வந்து ஓட்டோட கம்பேர் பண்ணி வரல. அது என்ன ரேஷியோவில் போகுதுன்னே எனக்கு தெரியல. அதனால நான் அந்த அந்த அதுக்கு எனக்கு முதல்ல இருந்தே அது மேலே உடன்பாடு இல்லை. ஆனால் சின்சியர் எஃபர்ட் இருந்தது. இந்த வாரம் தான் தெரியணுன்றதுக்காக தானே எடுத்த முயற்சிகள், அதற்கான சின்சியாரிட்டி வந்து அவரோட எஃபர்ட்ல இருந்தது. அவருக்கு ஒரு வால்யூம் இருக்கும். அந்த வால்யூமை அவர் வந்து சின்சியராக ஆக்சலரேட் பண்ணார். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த முதல் தடவை ஜாக்லின் பிராங்க்ல அழுதது வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு கேர் அண்ட் கன்சர்ன்ல எங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும் அவங்க உண்மையான அந்த கேர் அண்ட் கன்சர்ன்லனாங்க. அது வந்து நாங்கள் வந்து அவங்க எமோஷன்ஸை வந்து கேப்டலைஸ் பண்ணிட்டோம். உங்கள் மேலே காட்டுற அக்கறையை வந்து நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் அப்படி மூச்சு வாங்கிட்டு இது ஆகுறத பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த பொண்ணு நிஜமாக காமிச்சா ஒரு அன்பு. அந்த அழுகை வேற. ஆனால் அதுக்கப்புறம் நிகழ்வுகளுக்காக அழுகிற அழுகைகள் ஒவ்வொரு விஷயங்களும் சென்சிட்டிவ், கன்சர்வேட்டிவ் ப்ளஸ் எமோஷ்னல், ஹியூமிலேஷன் எல்லா ட்ராவலும் அங்கே வந்து ஃபைனலாக அழுகையில் போய் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஒரு சில இடம் ட்ராமா அழுகைகளாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கண்டென்ட்டுக்கான அழுகைகளாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராங்க் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா விஜய் சேதுபதி சார், ஆக்சுவலாக இந்த ப்ராங்க் மேட்டர் தெரிஞ்சு அழுகிற அந்த மேட்டர் கிடையாது. இதை ப்ராங்காக பண்ண முதல்ல ஒருத்தனை உள்ளே கூப்பிட்டு உங்களை வந்து அவங்க ப்ராங்க் பண்ண சொல்ல சார். அவங்க சொன்னது கலகலன்னு ஒரு 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 திக்குமுக்கை ஆடுற மாதிரி டீச்சர்ஸு ஒரு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. அது வந்து லிட்ரல் இவங்க வந்து திணறணும் அப்படின்னோடனே இவங்க ஐடியா இல்லாம திருப்பி இவங்களை திக்குமுக்க ஆட வைக்கிறதுக்கு இதுதான் ஒரே பிளான்ன்ற மாதிரி போய் பிராங்க் பண்ணிட்டாங்க. அதை வந்து வேற நிகழ்வுகள். அதனால ஹோஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு கிரியேட்டிவா திங்க் பண்ணவே தெரியாதா, இல்லை நீங்க உண்மையிலேயே தத்திங்களா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல நீங்க பண்ணதே கண்ட்ரவியா இருந்தது. அதுல நீங்க ஏமாந்தது இவங்க பண்றது பிராங்க்னு கூட கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு நீங்க தத்தீங்களான்னு இவங்களையும் சேர்த்து பேசினா தான் இவங்க எல்லாருக்கும் கிரியேட்டிவாவே திங்க் பண்ண தோணும். இது கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணும் போல் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த கூப்பிட்டு ஒன்று செய்யுன்னு சொன்னா அதை செய்யுன்னு சொல்றத எங்களுக்கு இப்படிதான். இப்போ ஒன்று கேட்கலாம் எங்களுக்கு. நான் இப்போ இந்த ஒரு கேள்வியா கேட்கும் போது அவர் என்ன சொல்ல போறாரு விஜய் சேதுபதி கிட்ட, ஓ இஸ் இட் ஐ தாட் திஸ் வே அப்படின்னு போறாரு தீபக். ஐ தாட் திஸ் வுட் பி. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, இருக்கவே இருக்கு அங்கே ஒன்றை செய்யுன்னு சொல்லி தீபக்கை கூப்பிட்டு செய்ய சொன்னதுக்கு முத்துவே கூப்பிட்டு அவங்க பிளான் போடுன்னு சொல்லியிருக்கலாமே. இவர் வழக்கம் போல அதை எடுத்துட்டு போய் ஏன் முத்துவை கூப்பிடணும், எல்லா பாய்ஸையும் கூப்பிட்டு ஒரு ஒப்பீனியனை கேட்டு இந்த மாதிரி ஒரு பிளே பண்ணலாமா, இல்லை எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் ஒரு மாதிரி இவங்களுக்குள்ளேயே உட்காந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி தான் பண்ணலாமா. இவங்க தாந்தோனியத்தனமா இவங்க ஒன்று முடிவு பண்ணாங்க. அது கடைசியில் சுவாரஸ்யமும் இல்லை, பிராங்கும் கூடி கடைசியில் ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு போச்சு. எண்டில் வந்து இப்போ அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணும்பொழுது
எனிஹவ் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். என்னன்னா நாங்கள் எல்லாரும் ஏமாத்திட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சில பேர் அந்த சீனை வந்து அவங்களுக்கு இப்போ எப்படி சொல்றது, வர்ஷினியோ இல்லை மற்றவங்களோ இல்லை, அருண் வந்து என்ன பெருசாக ரியாக்ட் பண்ணுற போகிறார், டிப்ளமேட்டிக்காக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஏன்னா நீங்கள் அன்னைக்கு ப்ராங்க் பண்ணி 3 நாளுக்கு அப்புறம் அந்த ரியாக்ஷனோட வெயிட்டேஜ்லாம் எடுக்க முடியாது, அது டிசால்வ் ஆகிடும். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் திருப்பி ரெக்ரியேட் பண்ணி கொண்டு வர முடியாது. ஒரு சினிமேட்டிக்காக அழுகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அதுக்கப்புறம் போய் அழுக ட்ரை பண்ணாலும் வராது. ஓ ப்ராங்கா அப்படின்ற மாதிரி அது ஒரு சாதாரண ஃபினிஷிங்காக தான் போகும்ன்றது தான் என்னுடைய தாட்டு. பட் ஆனால் இது வந்து இந்த ஃபன் டாஸ்கை கெடுத்துட்டீங்களேன்னு விஜய் சேதுபதி சார் வேற மாதிரி இவங்களை பெரம்பெடுத்து ஏதாவது பேசினா நல்லா இருக்கும். இப்ப சார் நேத்து வந்து ஜாக்லினுக்கும் அருணுக்கும் நல்ல கான்வர்சேஷன் போச்சு. இது யார் மேல தப்புன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா முந்தா நேத்து பிக் பாஸா கூப்பிட்டு தான் இந்த டாஸ்க் கொடுக்குறாரு. அப்படின்றப்ப இவங்க பேர்ல எதுவும் தப்புன்ற மாதிரி ஆயிருமா? இந்த வாரமும் ஜாக்லினுக்கு எதுவும் ரோஸ்ட் இருக்குமா? அது ஆக்சுவலா இங்க வந்து ரோஸ்ட் எல்லா வாரமும் இருக்கும்ன்றது மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஆனா என்னன்னா அது வந்து என்ன வே ஆஃப் ப்ரெசன்டேஷன்ன்றது தான். சர்க்காசமா இருக்கும், சம்டைம்ஸ் ஹெவி ரோஸ்டடா இருக்கு, சம்டைம்ஸ் பாட்டம் லைனா இருக்கு. அதனால இந்த விஷயத்துல வந்து இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு மாதிரி ரொம்ப இந்த வீக்ல வந்து ஐ திங்க் ஷி ஹேட் இனஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. மேபி அது இட்ஸ் லைக் ஏன்னோ அவங்க அட்ரஸ் பண்ண போற கண்டென்ட்டும் அந்த இதை வச்சு தான் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே இப்போ நான் இப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படின்றத வச்சு தான் இது ப்ராபபிலி. இல்ல சார், நேத்து நடந்த இன்சிடென்ட்ல வந்து அருண் தானே ஓவர் போட் போனாரு. ஜாக்லின் மேல அதுல எதுவுமே தவறே கிடையாதே சார். ஒரு தப்பும் கிடையாதுங்க. அருண் வந்து கம்ப்ளீட்டா அதான் சொன்னேன், மேல் ஷாவனிஸ்டோட அந்த தாக்கம் அப்படியே அதாவது ஒரிஜினல் அருண் ஒரு செகண்ட் வெளில வந்துட்டு போனாரு. அது பட்டுன்னு வந்துட்டு போறாரு. அவரு அம்பி ரெமோவா மாறுறாரு, ரெமோவா அனியனா மாறுறாரு, அனியன் திருப்பி அம்பியா மாறுறாரு, எல்லாம் மாறினே இருந்தாரு அவரு. இல்ல எனக்கு வந்து என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா சார், ஒரு விஷயம் எனக்கு அருண் மேல ரொம்ப கஷ்டமா இருந்தது. கான்வர்சேஷன் வச்சது, நீ தீபக்கு சப்போர்ட் பண்றது, சாரி கேட்க சொல்றது எல்லாமே ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணி இப்ப நேத்து நைட்டுமே நாங்க ஸ்பேஸ் போட்டிருந்தோம், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். கால்ல விழுந்தது என்ன காரணமா இருந்தாலுமே சரி, அவங்க பண்ணது தவறான விஷயம் தான். அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, அதை என்கரேஜும் பண்ண முடியாது. நான் வெளியில வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஷோவா பாக்குறாங்க, கரெக்ட்டுங்களா? அது வந்து அவங்க கால்ல விழுந்திருக்கிறது வந்து டெஃபினட்டா தப்பு. அப்படி கால்ல விழுந்தப்ப இம்மீடியட்டா வந்து தீபக் வந்து ஐயோ இல்லம்மா அப்படி சொல்லுவாரு. அருண் வந்து அப்படியே ஸ்டப்பர்னா நின்னுட்டு அடுத்து யார் பிரச்சனை வாங்க அப்படின்றது வந்து புரியல எனக்கு. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓ நவ் யூ ஆர் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இல்ல? இல்ல இப்போ தீபக் கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்து ஒண்ணு பண்ண சொல்லியிருக்காங்க, அது பிரச்சனையாகி முடிஞ்சிச்சு. இப்போ விஜய் சேதுபதி கேட்டா என்ன சொல்லுவாரு? பிக் பாஸ் கொடுத்தாரு சார், நான் இப்படி கன்வே பண்ணேன், இப்படி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே இதைதான் ஜாக்லினும் அந்த இடத்துல பண்ணிருக்கணும். சாரி கேட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, அருண் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிக் பாஸ் கொடுத்தாரு, நான் இப்படி பண்ணேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல கான்சிக்வன்ஸ் வந்தா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இப்படி இருக்கணுமே தவிர. அது வந்து ஜாக்லின் என்ன பண்ணிருக்கணும்னு இல்ல பாஸ். அங்க சீன் வந்து அப்படி இல்லையே பாஸ். ஜாக்லின் பிரின்சிபல் கிட்ட பேசுறாரு, அருண் கொஞ்சம் வாயை மூடுங்க நான் பேசி முடிச்சிடுறேன்றாரு. அருண் என்ன சொல்றாரு, நான் தீபக்கு வாயி நான் பேசினே இருக்கேன்றாரு. அவரு வந்து இவங்க பிரின்சிபல் கிட்ட பேசிட்டோம், பிரின்சிபலும் இவங்களும் பேசட்டும். அருண் என்னன்னா உள்ள பூந்து இந்த பொண்ணை பேச விடாம கார்னர் பண்ணும் போது அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகி வெடிச்சிருச்சு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, எந்த வரலாறுல டீச்சர் போய் ஸ்டூடெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இது எந்த வரலாறுல நடந்திருக்கு? இது வேற எதுவும் பெருசாலாம் யோசிக்கலாம் வேணாம். இது எந்த லாஜிக்ல நடக்கும்? இது எந்த வைஸ் பிரின்சிபல் பண்ணுவாரு? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இந்த விஷயத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பிரின்சிபல் எனக்குமே பிரின்சிபல் வந்து சைக்கிள் ஓட்டும்போது நான் மறுபடியும் சொல்றேன், ஜாக்லினை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்றது வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அருணோட வாதத்துல எனக்கு லாஜிக்கே படலைங்க. இல்ல அதுதான் என்ன ஆச்சுன்னா, இவங்க கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா முந்தின நாள் என்ன பண்ணிருப்பாங்க, வர்ஷினியை வந்து நைட் வந்து சும்மா அந்த சைக்கிள் ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தேவையில்லாம வர்ஷினி கிட்ட போயிட்டு பண்ணிட்டு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சாரி கேட்கணும்னு சொன்னது ஃபர்ஸ்ட் ஜாக். அதுதான் சொல்றேன், ஒண்ணு முன்னாடி பேசிட்டு பின்னாடி இந்த மாதிரி மாத்திட்டு நிறைய இடத்துல பேசலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஜாக்லின் அந்த இடத்துல பண்ண கண்டென்ட்டை தன்வினை தன்னை சொல்லுன்ற மாதிரி திரும்பிடுச்சு. ஆனா ஜாக்லின் வந்து அது அந்த கார்னர் எங்க ஆனாங்கன்னா
வர்ஷினி சொல்லும் பொழுது இப்போ வர்ஷினி வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு வந்து பண்ண அந்த கார்னர் மாதிரியே அப்படியே அருண் அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஜாக்லின் சொன்னது வந்து என்னன்னா நாங்க கேட்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி கேட்க வருது. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கான்வர்சேஷனே வர்ஷினிக்கும் ஜாக்லினுக்கும் தான். அருண் என்னன்னா ரொம்ப பிடிவாதமா பிடிச்சிட்டாரு. இந்த இந்த சாரி வந்து ஜாக்லின் வந்து கேட்டே ஆகணும் தீபக் கிட்ட அப்படின்றத வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை அவர் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் ஹோல் அது கான்வர்சேஷன் அந்த இடத்துல பிரின்சிபாலாவும் இல்ல கேப்டனாவும் இல்ல. இல்ல, ஒரு ஆமா, ஃப்ரெண்டா இதுக்கே ஒரு உண்மையா கேர்ள்ஸ் டீம் என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கு நைட்டே டிசைட் பண்ணி மிச்சம் இருக்க 4 ரிப்பனையும் கட் பண்ணி விட்டுருக்கணும். அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க.